ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு 3rd டே ரிட்டர்ன் டு சென்னை தான். நாங்கள் சென்னைக்கு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம குற்றாலம் போயிட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். போயிட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்லாம் பார்த்தோம். 2 நாளாகவே அது டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம போகிற வழியில் குற்றாலம் போகலான்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் வந்து சீக்கிரம் நீங்கள் எழும்புனீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் 5 o'clockலாம் எழும்பி ஒரு 6:30க்கெலாம் ஹரிபரின்னு கிளம்பி குற்றாலத்துக்கு வந்துட்டோம். குற்றாலம் நான் வந்து பிஃபோர் மேரேஜ், அதாவது 24 வருஷத்துக்கு முன்னே போனது தான். ஏறக்குறைய ஒரு குற்றாலமே மறந்து போச்சு எப்படி இருக்குது அப்படின்னு. டிவியில் பார்க்குறது தான். பசங்களையும் கூட்டிகிட்டே போனது கிடையாது, அவர் கூடயும் தனியாக நான் குற்றாலம் போனது கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றில் அங்கே வெள்ளமாக இருந்திருக்கும் ஊருக்கு போகிற பாதையில். திரும்ப இல்லைன்னா நம்ம சம்மரில் போவோம், தண்ணி இருக்காது. இந்த தடவை கரெக்டாக கொஞ்சம் தண்ணியும் விழுற மாதிரி நியூஸ் இருந்ததா, சரி போய் பார்த்துட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு போனோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். போகிற வழியில் இந்த மாதிரி கடைகள்லாம் இருந்தது. அன்றைக்கு வந்து அந்த அவங்க சபரிமலை போகிறவங்க அவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் ஜென்ஸ் பக்கத்தில் கூட்டம் ஜாஸ்தி இருந்தது. நான் 2 ஃபால்ஸ் போனோம். மெயின் ஃபால்ஸும் போனோம், 5 ஃபால்ஸும் போனோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜென்ஸுங்க குளிக்கிற இடத்துல கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருந்தது. லேடிஸ் குளிக்கிற இடத்துல கூட்டமே இல்லை. தனியே நின்று குளித்த மாதிரி தான் 1-2 பேர் அப்படி தான் இருந்தாங்க. 2 ஃபால்ஸ்லேயுமே அப்படி தான் இருந்தாங்க. 2 பேர் வருவாங்க, குளிப்பாங்க, போவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. 2 ஃபால்ஸ்லேயுமே கொஞ்சம் நல்லாவே குளிச்சுட்டு நல்லா அங்கே கொஞ்சம் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசித்தோம், ஒரு 2.5 மணி நேரம் ஆகும், ரிட்டன் வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும், திரும்ப மறுபடியும் அங்கே போகணும், லேட் ஆகும் அப்படிலாம் யோசித்தோம். ஆனாலும் பரவாயில்ல, சரி வந்ததுக்கு போய் குற்றாலம் சொல்லிட்டு கடைசியில் குற்றாலத்துக்கு போயிட்டோம். சில பிளான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் இது. நம்ம பிளானில் இல்லை, அதாவது டுவர்ட்ஸ் ஊருக்கு போகும்போது பிளானில் இல்லை, டுவர்ட்ஸ் சென்னை கிளம்பும்போது எப்படியா டைம் பாஸ் பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி. வேறு எங்கேயும் போகிறதுக்கெலாம் பிடிக்காது, வீட்டுக்கு போய் சேர்ந்தோமா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேருந்து கிளம்பும்போது சரி எங்கேயாவது போயிட்டு வரலான்னு எப்போவுமே தோணும். அந்த மாதிரி தான் குற்றாலத்துக்கு போயிருந்தோம். பாருங்கள், எப்போவுமே ஒரு குரூப்பாக போனால் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து குரூப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டக்குன்னு பிளான் பண்ணோம்ல. முதல்ல லீவு அப்படின்னா கண்டிப்பாக பசங்கள்லாம் இருந்திருப்பாங்க, ஃபேமிலிஸையாவது சேர்த்து இழுத்துட்டு ஒரு வண்டி பிடிச்சி போயிட்டு வந்திருக்கலாம். நாங்கள் சடனாக பிளான் பண்ணோம், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஊரை நல்லா சுற்றி அடிச்சுட்டு கல்யாண ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு சாப்பிட்டு சாப்பாடு சமைக்கணுன்றதுக்காக ஃபால்ஸ் வந்துட்டோம். குற்றாலம் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நான் வந்து ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊரில் இருக்க குற்றாலத்துக்கு குளிக்கிறதுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபால்ஸ் வந்திருக்கோம். மெயின் ஃபால்ஸும் 5 ஃபால்ஸும் போகலான் இருக்கோம். ஏன்னா அப்படியே சென்னைக்கு வர்ற வழியில தான் நாங்கள் வந்து குற்றாலம் போகிற பிளான் போட்டோம். அப்படியே வந்திருக்கோம், போய் பார்க்கலாம். தண்ணி நல்லா தான் விழுந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் தான் விழுது, ரொம்பலாம் விழல. போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாங்க. மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. ஓகே, நான் இப்போ வந்து ஃபால்ஸ்ல போய் நம்ம குளிச்சுட்டு பாருங்க, தண்ணி நல்லாவே விழுது. நல்லா ஃபோர்ஸா பக்கத்துல வரும்போது பார்த்தா தெரியுது நல்லா. கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன. குற்றாலத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், போய் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணான்னு இருக்கேன். 2 ஃபால்ஸ் போகலான்னா அதுக்குள்ளே சொல்கிறாங்க நேராக வந்து ஒரு ஃபால்ஸ் தான் சொல்கிறாங்க, எப்படின்னு தெரில. சரி நாங்கள் பார்த்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி வர்றோம். அப்புறம் மெயின் ஃபால்ஸ் குளித்து முடிச்சுட்டு 5 ஃபால்ஸ் போனோம். 5 ஃபால்ஸ் போகிற பாதையில் இந்த தவம் விற்றுட்டு இருந்தாங்க. தவம்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது பனங்கிழங்கு இருக்குல்ல, பனங்கிழங்கு வெளியில் வரும்போது அதனுடைய சீடு உள்ளுக்கு இருக்கும், மண்ணுக்குள்ளே இருக்கும். அந்த கிழங்கு தான் மேலே வரும். அந்த சீடை வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. அதை உடைச்சோம் அப்படின்னா இந்த இங்கே கோகனட் வந்த கோகனட்லாம் விற்கும்ல சென்னையில், அதே மாதிரி இது வந்து பனைமரத்தில் உள்ள அந்த சீடுக்குள்ளே இருக்கிறது. அது சிலது இனிப்பாக இருக்கும், சிலது தண்ணியாக இருக்கும். 50 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பீஸ் அப்படியே இருந்தது. ஸோ வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இப்போ வந்து 5 ஃபால்ஸ் வந்துருக்குறோம். 2 ஃபால்ஸாவது போகணும்னு நினச்சேன், வந்துட்டேன். இது இங்கே கொஞ்சம் நேரம், அங்கே கொஞ்சம் நேரம் தான் குளித்தோம். தண்ணி நல்லா தான் விழுந்தது, ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் வந்து இங்கே வரணுன்றதுக்காக சரி 2 ஃபால்ஸை வந்ததுக்கு 2 ஃபால்ஸாவது பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு மணி இப்போ வந்து டைம் என்ன
10:45 தான் ஆகுது. 11:30க்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். 11:30 கிளம்புனா அங்கேயே நாங்கள் 11 o'clock கிளம்பணுமா. 11 o'clockனா 15 நிமிஷம் தானேப்பா. இப்போ அது ஆகிடும் எப்படியும் 11 ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு கிளம்புறதுக்கு 11:30 ஆகிடும். அங்கேயும் 11:30 வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜாலியாக தான் இருக்குது, செம ஜாலியாக இருக்குது. ஆனால் குரூப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி விடுறதுனால அவங்களாம் அந்த பக்கம் போயிடறாங்க, நான் மட்டும்தான் தனி இந்த பக்கம் போக வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. இருந்தாலும் நல்லா இருக்குது ஃபால்ஸில் குளிக்கிறது. ஒத்தையில நீயும் போறாது நியாயமா உன்னுடனே நானும் வாரேன். நல்லா விற்பனைக்கு வரணும்னு நினச்சி பார்த்ததில்ல. வச்சுருக்காங்க, பேக் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு டைமில் சும்மா அப்படியே தூர போடுவாங்க. சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்தது. எந்த பழம் இருக்குது இல்லைன்னா வாங்கலை இப்போ வாங்கலை, வரும்போது தான் வாங்குவோம். இது எவ்வளவு பாக்கெட்டு? 30 ரூபாயா? டேஸ்ட் எப்படி இருக்கும் இது ரேட்டு? பன்னீர் கொய்யாவா பேரு? ஓ ஓ எல்லாமே இருக்குமா? நீர் கடுப்பு சுகருக்கு நல்லது. யாருனாலும் இது ஸ்வீட் ஆகி மேடம், கேக் மாதிரி இருக்கு மேடம். இது இப்படி கிழங்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்துருவீங்களா? கிழங்கு வந்து தானே குத்தி எடுத்திருக்காங்க. இது கிழங்கு வந்து தானே கிழங்கு விளையவே இல்லை இப்போதான். அப்படியா? கிழங்குனா விளைஞ்சிருக்கு. ஓ சரி சரி. கிழங்கு வர்றதுக்கு முன்னாடி இது தேங்காய் மாதிரியே போட்டு எடுப்பீங்க பொழுது தெரியுது. இது இங்கே எவ்வளோன்னு கொடுக்குறீங்க? அதில் 50 ரூபான்னு. 50 ரூபா தானே? வர வழியில் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியா? இல்லை வேண்டாம். சாப்பிட்டா வாங்கணும். இப்போ அவங்கள்ட்ட வாங்கணும்னு சொன்னதுனால சாப்பிட்டேன். இது இதுதானே வாட்டர் ஆப்பிள். இது வாட்டர் கொய்யா, இது பன்னீர் கொய்யா, இது வாட்டர் ஆப்பிளா? ஒரு வாரமா நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேன். வெளியே வச்சவா? ஃப்ரிட்ஜில் பழுத்துக்கிட்டே இருக்கும். வெள்ளை கலர் சோப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்படியா? ஆதாரமா நீ வேணான்னு சொன்னாலே போ வேண்டி சேதாரமா. சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்க போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா துள்ளி என் பையன் குளிக்கிறதுக்கு யோசிக்கிறான். சரி ஓகே. நாங்கள் உண்மையிலே ஃபால்ஸில் குளிக்கிறது யாருக்கு பிடிக்காது? கடலில் குளிக்கிறது, ஃபால்ஸில் குளிக்கிறது, இதுக்காகவே நம்ம ஒரு தூரம் போவோம். எனக்கு இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்குது. இப்போல்லாம் நல்லா நீட்டாக, இப்போல்லாம் ஒரு குப்பையாக இருக்கும். இப்போ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் வந்த லீவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக தண்ணி விழுது. அந்த ஃபால்ஸுமே நல்லா செல்ஃபாக தண்ணி விழுது. ஆனால் குரூப்பாக வந்து ஜாலியாக விளையாண்டா நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அவங்க குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல, டவலெல்லாம் வச்சுட்டு இருக்கணும். அதனால் நான் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் இந்த கொஞ்சம் கடை தான் இருந்தது. ஒரு சிப்ஸ் கடை, பிறகு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடை, அந்த மாதிரி இருந்தது. டீ கடைலாம் இருந்தது. இதில் இந்த கடையில் சிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளோ வாழைத்தார் இறக்கி கொண்டு வச்சுருக்க பாருங்களேன். எல்லாமே நேந்திரம்பழ சிப்ஸ் தான், நேந்திரம்பழத்தில் தான் போடுறாங்க. அது துருவுறதுக்கு அந்த இது இருக்குது, மெஷின் இருக்குது. அதனால் அந்த மெஷின்லேயே அது போட்டாச்சுன்னா அப்படியே சர்றன்னு வந்து விழுந்துடுது. அப்புறம் பொரிச்சு எடுத்துடுறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பொரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க. அதான் கேட்டுட்டு இருந்தேன். சிங்கிளாக அவரே தான் அவ்வளோ பொரிச்சு எடுப்பாராம். நம்ம ஒரு 4 வாழைப்பழத்தை வீட்டில் சிப்ஸ் போடுறதுக்குள்ளே நமக்கு படுற பாடு நமக்கு தான் தெரியும். அப்படியே சிப்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சிப்ஸ் போடுற மெஷின் பார்த்துருக்கேன். வழக்கமாக சென்னையிலலாம் கையில் தான் இது வரைக்கும் எல்லா கடையிலுமே துருவி போடுவாங்க. அதனால் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படியே கிளம்புனோம். நல்லா குளித்தோம். இங்கேயுமே 5 ஃபால்ஸ்லேயுமே நல்லா குளிச்சுட்டு இங்கே சிப்ஸு, மெயினாக சிப்ஸு, இந்த பீமபுஷ்டி அல்வா இதெல்லாம் தான் இங்கே ஸ்பெஷல். அது எல்லாமே இந்த கடையில் இருந்தது. தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இந்த நேந்திரம் சிப்ஸு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதே திருநெல்வேலிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேந்திரம் சிப்ஸ் போட மாட்டாங்க. அந்த பச்சை வாழை இருக்குல்ல, அதில் தான் போடுவாங்க. 5 ஃபால்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் தான். 1-2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே எடுக்கலை. ஏன்னா குற்றாலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் ஒழுங்கான ஹோட்டல் பக்கத்தில் இல்லை.
அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு குளிக்கவே போயிட்டோம். குளித்து முடிச்சுட்டு செம்ம பசி. அந்த பசியில் தான் தவத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் பழம் சாப்பிட்டோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், டீ குடித்தோம். சரி லஞ்ச் வந்து பக்கத்தில் சங்கரன் கோயில் போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் சங்கரன் கோயில் வரும்போதும் அந்த மெயினில் எந்த கடையும் எனக்கு தெரியலை, ஒழுங்கான கடை பேர் எதுவுமே தெரியலை. அப்புறம் கோவில்பட்டி வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வரும்போதே நல்ல டிலே ஆயிடுச்சு, லேட்டாக தான் வந்தோம். கோவில்பட்டிக்கும் இது கொஞ்சம் கோவில்பட்டி தாண்டினதுக்கப்புறம் தான் இதுலேயே ஒரு இடத்துல சாப்பிட்டோம். இது என்னது தலப்பாக்கட்டி தானே, தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. பிரியாணியும் மீல்ஸும் சாப்பிட்டோம். இது ஃபுல்லாமே ட்ராவல் வீடியோ தான் இருக்கும். பிடிச்சிருக்கிறவங்க பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கலாம். எனக்கு பார்க்க பிடிக்கும், இந்த வியூ பார்க்க பிடிக்கும். இனிமேல் வந்து நான் மியூசிக் தான் ப்ளே பண்ண போகிறேன். பிடிச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த 3 நாள் வீடியோவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ராவல் வீடியோ பிடிக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். காய போல கண்ணில் சிக்கிக்கிட்ட போதும் கூட ஒரு தாம உயிர் கொல்லுற அதிகம் பேசாம அளந்ததா பேசி எதுக்கு சட பின்னர சல்லி வேற ஆணி வேறாக்குற சட்ட பூவ வாசமா மாத்துற நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லற கூட மேல கூட வச்சு கூடலூரு போறவடு